நீங்களும் நானும் துன்மார்க்கர்கள் அல்ல, துன்மார்க்கர்களாக இருக்கிறதற்கான அழைப்பு அல்ல. ஒரு காலத்தில் நம்ம துன்மார்க்கர்களாக இருந்தோம், ஒரு காலகட்டத்தில் பாவிகளாக இருந்தோம், நாமும் பரிகாசக்காரர்களாக இருந்தோம். ஆனால் இனிமேல் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதோடு ஆண்டவர் முடிச்சிட்டாரு இந்த 3 விதமான காரியத்தை சொல்லி. அதற்கு அடுத்து ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் பேசுகிறாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் துன்மார்க்கத்தில் இருக்க முடியாது. வசனத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா, அல்லேலூயா, நீங்கள் வசனத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுவார். அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது பரிகாசக்காரர்களிடத்தில் நம்ம போய் உட்கார வேண்டிய அவசியமே இருக்காது.